திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து செல்லும் காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியில் கடலுக்கு மேல் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கண்ணாடி பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலத்தில் தற்போது முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் செல்லக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணாடி பாலத்தின் மேல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அந்த கண்ணாடி பாலத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலுக்கு மேல் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்ணாடி பாலத்தில் கீழே பார்த்தால் கடல் நீர் பொங்கி வரக்கூடிய, அலை அடிக்கக்கூடிய அந்த அற்புதமான அழகிய காட்சியும், அதே போல அந்த திருவள்ளுவர் சிலையும் அந்த கண்ணாடி பாலத்தில் இருந்து கடலுக்கு உள்ளே நிழலாக தெரியக்கூடிய ஒரு அரிய காட்சியை காண்பதற்கு வசதியாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் உள்ளிட்டோர் விவேகானந்தர் பாறைக்கு திருவள்ளுவர் சிலையிலிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் உள்ளிட்டோர் இப்பொழுது விவேகானந்தர் பாறைக்கு அந்த பாலத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கண்ணாடி பாலமானது திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா ஆண்டை ஒட்டி திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையையும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணாடி பாலத்தில் கீழே திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையின் அந்த நீருக்குள் அந்த நிழல்கள் தெரிவிக்கக்கூடிய காட்சியையும், அங்கே கடல் அலைகளுக்கு இடையே திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் வழியே தெரிகிற அந்த அரிய காட்சியையும் இப்பொழுது சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்கான வசதி ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த 25வது ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி கடலுக்கு மேலே இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலமானது சுமார் 2 கிலோமீட்டர் நீளமுடையதாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலமானது 70 மீட்டர் நீளம் மற்றும் 30 அடி அகலத்தில் இந்த பாலமானது, கண்ணாடி பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. 70 அடி நீளம் 30 அடி அகலத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலமானது விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி பாலத்தில் இப்பொழுது முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் ஆகியோர் இந்த பாலத்தை திறந்து வைத்து விவேகானந்தர் நினைவிடத்திற்கு செல்லும் அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 மிக முக்கியமான நினைவிடங்களுக்கு இடையே அந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக சுற்றுலா பயணிகளை மிகவும் பெரிதும் கவரக்கூடிய வகையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இதற்கு முன்னதாக திருவள்ளுவர் சிலைக்கு தனி படகு போக்குவரத்தும் விவேகானந்தர் சிலைக்கு தனி படகின் மூலமாகவும் சென்று பார்க்கக்கூடிய நிலை இருந்தது. இப்போது விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து நேரடியாக நடந்தே இந்த பாலத்தின் வழியாக சென்று கடலின் அந்த அலை மற்றும் விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றின் நிழலை கடலுக்குள்ளே அந்த அலைகளுக்கு இடையே கண்டு ரசிக்கக்கூடிய அந்த அற்புதமான உணர்வையும் இயற்கையான அழகையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. 2 பாலங்களுக்கு இடையே இந்த பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சரும் மற்றும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பாலத்தில் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 70 மீட்டர் நீளம் 30 அடி அகலத்துடன் இந்த கண்ணாடி இலை பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணாடி இலை பாலத்தின் மூலமாக கடலின் மேலே நடந்து செல்வது போன்ற அந்த உணர்வை பெறுவதும் மக்கள், சுற்றுலா பயணிகள் பெரும் வகையில் ஒரு பொறியியல் அதிசயமாக இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அதை திறந்து வைத்து இப்போது அந்த கடலுக்குள் இருந்து விவேகானந்தர் நினைவிடத்தில் இருந்தவாறு அவர் பார்வையிடக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணாடி இலை பாலத்தில் முதலமைச்சர் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியையும், கடல் நடுவே கண்ணாடி பாலத்தை திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதின் வெள்ளி விழாவின் அடையாளமாக இந்த விவேகானந்தர் மண்டபத்தையும் இந்த திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் அந்த பாலத்தை திறந்து வைத்து பேரறிவு சிலை என்று அந்த ஒரு புதிய கல்வெட்டையும் தொடங்கி இருக்கிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக கன்னியாகுமரியில் கடல் நடுவே இந்த கண்ணாடி இலை பாலம் அமைக்கப்பட்டிருப்பது இந்த பாலத்தின் கூடுதல் சிறப்பு அம்சம். 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 நினைவிடங்களுக்கு இடையே இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 70 அடி நீளம் 30 அடி அகலத்தில் பாதுகாப்பாக சுற்றுலா பயணிகள் சென்று காணும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் நடந்து சென்று அந்த நினைவிடத்தை இப்பொழுது சென்றடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.